friends, welcome to Time to Study. இன்னைக்கு நம்ம Time to Studyல என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ்ல The Invention of Shoes first chapter, அதுக்கப்புறம் class 5ல answer and questionும். இந்த book பேரு Gulmohar, about the writer Rabindranath Tagore. The writer of this story is Rabindranath Tagore. He was a renowned poet, educator, painter, and social reformer. He won the Nobel Prize in Literature in 1913 for his beautiful collection of verses, Gitanjali. He had a deep interest in children and wrote many poems about them. First, in the story of the writer Yarana, Rabindranath Tagore. He was a renowned poet, educator, painter, and social reformer. இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு 1913ல் லிட்ரேச்சருக்காக ஃபார் ஹிஸ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆஃப் வேர்சஸ் கீதாஞ்சலின்ற புக்குக்காக. ஸோ இவருக்கு சில்ட்ரன் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் ஹி ரோட் மெனி போயம்ஸ் அபவுட் தெம். அவங்கள பற்றி நிறைய போயம்ஸ் இவங்க எழுதியிருக்காங்க. மேஜர் கேரக்டர்ஸ் இந்த இன்வென்ஷன் ஆஃப் ஷூஸ் அப்படிங்கிற ஸ்டோரியில் மேஜர் கேரக்டர்ஸ் யாருன்னா ஹோபு, த கிங் தான் மெயின் கேரக்டர். ஹிஸ் நேம் இஸ் ஹோபு. அடுத்தது கோபுராய்ங்கிற ஒரு மினிஸ்டர். தி தேர்ட் கேரக்டர் இஸ் சீஃப் டேனர். இவர் ஒரு ஓல்டான டேனர். லெட்ஸ் ஸ்டார்ட் தி சம்மரி. இப்போ இந்த ஸ்டோரியோட சம்மரி பார்க்கலாம். Once upon a time, there lived a king named Hobu. He was very upset as his royal feet was getting dirty by the dust. Once upon a time, ஒரு கிங் இருந்தாங்க. அவங்க பேர் ஹோபு. அவர் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ஏன்னா அவர் ராயல் ஃபீட் வந்து டஸ்ட் எப்போ பாரு டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்பட்டார். So he summoned his minister Gobu and said that nobody in the kingdom was worried about him and the kingdom and also the problems faced by him. மினிஸ்டர் கோபுராயை ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னார், இந்த கிங்டம்மை பற்றியோ என்னை பற்றியோ யாருக்குமே எந்த கவலை இல்லை, நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோன்ட்டு யாருமே எங்களை பற்றி கவலைப்பட மாட்டீங்கன்ட்டு அவர் சொன்னார். Nobody would be spared if a solution to this problem was not found at once. யாருமே நான் விட்டு வைக்க மாட்டேன் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கலன்னு சொன்னார். Scientists, scholars, learned men and mechanics gathered to solve the royal problem. இதனால் சயின்டிஸ்ட்டும் ஸ்காலர்ஸும் நல்லா படித்த லேர்ன்டு மென்னும் மெக்கானிக்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாங்க, கூட்டிகிட்டு வரப்பட்டாங்க அந்த ராயல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக. So 17,50,000 brooms were purchased and workers started dusting the kingdom. Soon the whole kingdom was filled of dust. The king was horrified as instead of getting rid of this dust, it had இதனால் மொத்தம் 17,50,000 தொடப்பங்கள் வாங்கி ஒர்க்கர்ஸ் எல்லாம் அந்த கிங்டம் மொத்தத்தையும் தூசி தட்ட ஆரம்பித்தாங்க. அந்த ஹோல் கிங்டம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள்லேயே திருப்பி டஸ்ட் ஃபுல்லாக வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே கிங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா டஸ்டெல்லாம் வெளியே போகும்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டார். Now 21 lakhs water carriers set out with bags of water. இந்த தூசி தட்டினதுக்கப்புறம் இது போலன்னு சொன்னதுனால அடுத்து என்ன பண்ணாங்கன்னா 21 lakh வாட்டர் கேரியர்ஸ் எடுத்து எல்லா பேக்ஸ் ஆஃப் வாட்டரில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. They ran all over pouring water wherever they saw a speck of dust. எல்லா ஒர்க்கர்ஸும் எல்லா இடத்துலையும் தண்ணி அங்கே எங்கே ஊற்றிக்கிட்டு எங்கெல்லாம் டஸ்ட் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சதோ அங்கெல்லாம் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. The king was furious as the kingdom was full of mud. The king called for all the tanners and ordered them to cover the land with leather. இங்கே கோவப்பட்டாங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுனதுனால எல்லா இடத்துலையும் மட்டு வந்துருச்சு, சகதி ஆயிடுச்சு. கிங் என்ன பண்ணாங்கன்னா எல்லா டேனர்ஸ் லெதரில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த என்டையர் லேண்டுத்தையுமே நீங்கள் லெதரால் கவர் பண்ணிடுங்கன்ட்டு ஆர்டர் பண்ணாங்க. Last, the chief tanner of the kingdom present himself at the royal court and suggested the king to cover his royal feet instead of covering the whole earth. ஒரு வழியா இந்த கிங்டமோட ராயல் கோர்ட்டுக்கு ஒரு சீஃப் டேனர், ஒரு ஓல்டான ஒரு டேனர் வந்தாங்க. அவங்க வந்து கிங்குக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. என்னன்னா
இந்த மொத்த பூமியுமே கவர் பண்றதுக்கு பதிலா உங்க ராயல் ஃபீட்டை மட்டும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கனாலே டர்ட் உங்க காலுக்கு வராதுன்னு சொன்னாங்க. The king realized that it was such an easy solution which nobody could find out. So, from that day began the use of shoes. இந்த டேனர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கிங் ரியலைஸ் பண்றாங்க, இவ்வளோ ஈஸியான ஒரு சொல்யூஷன் இருக்கு, இதை யாருமே கண்டுபிடிக்கலையே, கோபுராய் கூட இதை கண்டுபிடிக்கலையேன்னு சொல்லி அவருக்கு ரியலைஸ் பண்றாங்க. இந்த நாள்ல இருந்து தான் நம்ம ஷூவோட யூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். The royal feet was saved, so was Goburai and the earth. அந்த ராயல் ஃபீட்டும் சேவ் பண்ணப்பட்டுச்சு, கோபுராயையும் சேவ் ஆயிட்டாரு, இந்த எர்த்துமே சேவ் ஆயிடுச்சு. What was King Hobu worried about? King Hobu was worried about his feet getting dirty whenever he stepped on the ground. King Hobu எதுக்கு கவலைப்பட்டாங்கன்னா, எப்பெல்லாம் அவர் கிரவுண்ட்ல கால் வைக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் கால் டர்ட்டி ஆயிடுதுன்னு அவர் கவலைப்பட்டாரு. He wanted to get rid of the dust in his kingdom so that his feet would remain clean. இதுக்காக அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம கிங்டமையே டஸ்ட் இல்லாமல் வச்சிருந்தோம்னா அவரோட ஃபீட் எப்போவுமே க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு. கிங் ஹோபுவோட வரிஸ் என்னன்னா, அவர் ஃபீட் ரொம்ப டர்ட்டி ஆயிடுது, இதனால அவர் கிங்டம்ல இருக்க டஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டோம்னா அவர் ஃபீட் எப்போவுமே க்ளீனாக இருக்கும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணார். Did the entire world really get filled with dust? Why does the king say so? The entire world did not get filled with dust. However, the king says this to show the amount of dust all the sweeping had brought about. Did the entire world really get filled with dust? இந்த என்டையர் வேர்ல்டுமே டஸ்டால கவர் பண்ணப்பட்டிருக்கா? இந்த மாதிரி கிங் சொன்னதுக்கான காரணம் என்ன? The entire world did not get filled with dust. இந்த ஃபுல் எர்த்துமே டஸ்டால கவர் பண்ணப்படல, அவர் கிங்டம்ல இருந்து ப்ரூம்ஸை வச்சு பெருக்குனதுனால அந்த அமௌண்ட் ஆஃப் டஸ்ட், அவ்வளோ டஸ்ட் வெளியே வந்தது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த வேர்ல்டே கவர் பண்ணிடலான்ட்டு கிங் சொன்னார். How was the earth saved? The king and his men damaged the earth by sweeping all the mud and then emptying the rivers and lakes. How was the earth saved? earth எப்படி காப்பாற்றப்பட்டுச்சு? The king and his men damaged the earth. இந்த கிங்கும் அவங்களோட ஆட்களும் இந்த earth எப்படி டேமேஜ் பண்ணாங்கன்னா, மண்ணை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ்ல இருந்து தண்ணி எல்லாம் எம்டி பண்ணாங்க. They even want to cover the entire kingdom with carpet and leather. இவங்க இந்த என்டையர் கிங்டமையே கார்பெட் அண்ட் லெதரால கவர் பண்ணணும்னு நினைச்சாங்க. But the tanner's clever idea of making shoes for the royal feet saved the earth. ஃபைனலி டேனரோட ஒரு கிளவர் ஐடியா ஆஃப் மேக்கிங் ஷூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த கிளவர் ஐடியாவால் இந்த ஹோல் எர்த்துமே சேவ் ஆயிடுச்சு. I had the same idea myself. Some way or the other, the fellow must have got hold of my idea. Who says this? Do you think this is the truth? Goburai says this, no, this is not true because he just wanted to show that he is a clever man. I had the same idea myself. Some way or the other, the fellow must have got hold of my idea. அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா, மினிஸ்டர் கோபுராய் தான் சொன்னாங்க. எப்படியோ அந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி டேனர் சொன்ன ஐடியாவை மினிஸ்டர் சொன்னதா கிங் கிட்ட சொன்னாரு. ஸோ ஹூ சேஸ் திஸ் ஆன்சர்? மினிஸ்டர் கோபுராய். Do you think this is the truth? இது உண்மையான்னு கேட்டால் நோ, திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா இவர் என்ன சொல்ல வராருன்னா, தட் இவர் ஒரு கிளவர் மேன்னு சொல்ல வராரு. What do these lines make you think about the speaker? This line tells us that Goburai is a very clever. ஸோ இந்த லைன்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, கோபுராய்ங்கிறவர் ஒரு கிளவர் மேன்னு சொல்லி. He does not want to look foolish in front of others. இவர் மற்றவங்க முன்னாடி தான் ஒரு ஃபூலிஷ்னு காட்டக்கூடாதுன்னு நினச்சி தான் அவர் இப்படி சொன்னார். He wants to take credit for the clever idea. This also tells us that he wants to take credit for the clever idea. இவர் அந்த ஐடியாவுக்கு இவர் கிரெடிட் வாங்கிக்கணும்னு நினைச்சாரு. இந்த லைன்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, he is selfish and cunning. Thanks for watching. See you next time. Bye.